நைட்டுக்கு ஆரி மாவு ரொட்டி செய்யலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆரி மாவு, ஒரு 2 ஸ்பூனு கோதுமை மாவு, 2 ஸ்பூனு அரிசி மாவு போட்டிருக்கேன். அதுக்கு கூட ஆனியன் போட்டிருக்கேன். இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் கருவேப்பிலை தழை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணணும். அப்புறமா அதோட கொஞ்சம் கேரட்டு, கொஞ்சம் பீட்ரூட்டு, கொஞ்சம் க்ரீன் சில்லி போட்டு 2 சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் போட்டு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட கொஞ்சம் உப்பு தூள் போட்டிருக்கேன். காரத்துக்கு 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஏன்னா பசங்க சாப்பிட்றதுனால அவங்க அப்படியே கடிச்சு சாப்பிடுவாங்க, அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதோட கொஞ்சம் நீர், இதோ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். ஆனால் ரொம்ப போட்டு கொஞ்சம் கொழுன்னு ஆகிடும். கோதுமை போட்டிருக்கோம் இல்லையா, அதனால கொஞ்சம் இதாக இருக்கட்டும். கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். பீட்ரூட் கேரட் போட்டால் பசங்க நல்லா சாப்பிடுவாங்க, அதுக்காக. இல்லைன்னா ஆரியமான கொஞ்சம் கருப்பாக இருக்கிறதுனால பசங்க வாண்டாது, ஏன் இந்த கலரில் இருக்குன்னு சொல்லிட்டு வாண்டான்றாங்க. அரிசி மாவில் ரொட்டி பண்ணி கொடுத்தா சாப்பிட்டுக்கிறாங்க பசங்க. ஆனால் கொஞ்சம் இந்த ஆரி மாவுமா என் பசங்களாம் கொஞ்சம் சாப்பிட்றது கஷ்டம், அதனால கொஞ்சம் பீட்ரூட் கேரட்லாம் போட்டால் அது சாப்பிட்டுக்கிறாங்க பார்த்துட்டு. கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன். நானும் ரொம்ப நாச்சு செஞ்சு இன்னைக்கு ஒரு டைம் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முருங்கைக்கீரைலாம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் எங்கிட்ட நமக்கு முருங்கைக்கீரை இல்லை எங்ககிட்ட, அதனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு இது மட்டும் போட்டு பண்ணியிருக்கேன். இது செஞ்சு முடிச்சுட்டு காட்டுறேன் ஓகே அப்படி.